அருமையானவர்களை, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். பழைய ஏற்பாட்டிலேயே சாலமோனுக்கு தேவன் மிகுதியான ஞானத்தை கொடுத்தார். 1 சாமுவேல் 4:29 பாருங்களேன். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். அடுத்து போட்டிருக்கு, சகல கிழக்கத்தி புத்திரன் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததா இருந்தது. அதுக்கப்புறம் போட்டிருக்கு பாருங்க, ஒரு சிலரை போட்டுட்டு கடைசி போட்டிருக்கு, சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமா இருந்தது. அதுக்கப்புறம் அவன் எழுதின பாட்டு அப்படிலாம் போட்டு 34 போட்டிருக்கு, சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடமிருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவருடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். ஆமென். உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆமென். அப்ப இங்க சாலமோனுக்கு தேவன் மிகுதியான ஞானத்தை கொடுத்தார். லைஃப்ல இருக்கிற எல்லா ஏரியாலையும் அவனுக்கு ஒரு விஸ்டம் இருந்தது பாருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க பார்த்தீங்கன்னா அதுல இருக்கு பாருங்க, லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மர முதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். அப்ப இவனுக்கு விஸ்டம் இல்லாத ஏரியாவே இல்லை. விஸ்டம் இல்லாத ஏரியாவே அவனுக்கு இல்லை பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு எல்லா இடத்திலும் ஞானத்தை கொடுத்தார். எறும்பை பாருங்க, அதை வச்சு ஒரு நீதிமொழி எழுதி வச்சிருக்கான். குழி முசுல்கள் அதை வச்சு நீதிமொழி. அப்ப ஈவன் சிலந்தி பூச்சியை வச்சு. அப்ப நான் சொல்லுகிறேன், தேவன் அவருடைய அனந்த ஞானத்தை நமக்கு அருள உண்மையுள்ளவராயிருக்கிறார். இன்னும் நான் சொல்ல போனா, புதிய ஏற்பாட்டின்படி இயேசுவே நமக்கு ஞானமானார். அவரே நமக்கு நீதியும் ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று நாம் குருந்தியர்களை வாசிக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த அந்த சாலமோனுக்கே அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுப்பார் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாய் வாழ்கிற நமக்கு இயேசுவே ஞானமாய் இருப்பதினால் நமக்கு எவ்வளவு அதிகம். ஆமென். அப்ப நான் சொல்லுகிறேன், நீங்க யார்? உங்களுக்கு எப்படிப்பட்ட ஞானம் அருளப்பட்டிருக்கிறது? இயேசுவே உங்கள் ஞானமாய் இருக்கிறார். இதெல்லாம் புரிந்து கொண்டா நம்ம இந்த பூமியில் இருக்கிற சோகால் ஞானவான்கள் அவர்களை பார்க்கிலும் பெரிய காரியங்களை நம்ம செய்யலாம். அதை பார்க்கிலும் தெய்வீக ஞானத்திலே நாம செயல்படலாம். ஆமென். எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவே உங்க விஸ்டம், இயேசுவே உங்க ஞானம். இதை புரிந்து செயல்படுங்க. அவருடைய தெய்வீக ஞானத்திலும் நீங்கள் புத்தியிலும் நீங்கள் அப்படியே செயல்படுவீர்கள். மற்றவங்க யோசிக்கிறதுக்கும் நீங்க யோசிக்கிறதுக்கும், மற்றவங்க பேசுறதுக்கும் நீங்க பேசுறதுக்கும், மற்றவங்க அந்த சூழ்நிலையை கையாள்வதற்கும் நீங்கள் கையாள்வதற்கும் வித்தியாசம் உண்டாயிருக்கும். அது முழுவதும் தெய்வீகமாயிருக்கும். இயேசுவே நம்முடைய ஞானமாயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.